மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி படம் விரைவில் வெளியாக இருக்குது. அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டெய்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் கூலி படத்தில் எக்ஸ்க்ளூசிவாக சொன்னாரோ இல்லையோ, மிகப்பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று சொல்லியிருக்காரு. அஜித் அவர்களோட லோகேஷ் கனகராஜ் விரைவில் இணைய போறாரு அப்படிங்கிற தகவல் அந்த பேட்டியின் வாயிலாக வெளிவந்திருக்கு. உங்களோட பார்வை சார்? இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே நடந்துகிட்ருக்கு. சுரேஷ் சந்திராவும் லோகேஷ் கனகராஜும் நெருங்கிய நண்பர்கள். முதல் படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை சுரேஷ் சந்திராவுக்கு தெரியும். ஸோ சுரேஷ் சந்திரா பல நேரங்களில் லோகேஷை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அஜித்துக்கு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. லோகேஷ் கனகராஜும் பார்த்தீங்கன்னா அஜித் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம், அதாவது வாழ்நாள் ஆசை அப்படின்றத அவர் வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு பேட்டியில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல லோகேஷ் கனகராஜ் மாநகரம்னு ஒரு சின்ன படம் தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கைதி, அது கார்த்திகை வச்சு எடுத்து அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருடைய பார்வையும் லோகேஷ் கனகராஜ் மேலே படுது. நல்ல இயக்குனராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் மாஸ்டர் படத்தில் கமிட் பண்ணி மாஸ்டர் பண்ணுறாரு. மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாக வில்லனா விஜய் சேதுபதி அன்னைக்கு ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். அவரை கொண்டு உள்ளே போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் படம் ஆயிடுச்சு. கொரோனா நேரத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கமலோட இணையற படம் தான் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிருது. விக்ரம் கமல் பார்த்தீங்கன்னா பல தோல்விகள் கொடுத்துட்டு, அதாவது சினிமா விட்டே ஒதுங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அதுக்கு தான் அரசியலுக்கே போனார். நான் அரசியல்லையும் வேலையாகலை அப்படின்னோடனே என்னடா பண்ணுறது, ரெண்டும் கெட்டானா போச்சேன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது லோகேஷ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விக்ரமை கமலை கமிட் பண்ணி சூப்பராக, அதாவது மேக்சிமம் ஒரு ஹிட்டு. கமலுடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் கலெக்ஷனு, அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை பண்ணி கொடுத்துட்டாரு. பெரிய கடன் சுமையில் இருந்த கடனுக்கு, அதாவது கோடிகளில் பணத்தை அள்ளி கொடுத்துருச்சு விக்ரம். ஸோ விக்ரம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய மார்க்கெட்டுக்கு வந்தார். மறுபடியும் சினிமா வாழ்க்கை தலைகீழ புரட்டி போட்டு சேர்ந்த படம் இல்லையா? ஆமாம், கமலஹாசனுடைய சினிமா வாழ்க்கை தலைகீழ அப்படின்னா நல்லா தலைகீழ புரட்டி போட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஃபைனான்சியல் சூழ்நிலையில் இருந்தார். ஸோ கமலுக்கு லோகேஷ் ரொம்ப பிடிச்சி போச்சு. கமலும் பார்த்தீங்கன்னா அடுத்து லோகேஷோட ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காரு. இதுக்கு நடுவில் ரஜினி, அதாவது எப்படியாவது நம்ம லோகேஷ் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற பிளானுக்கு ஆல்ரெடி வந்துட்டார் விக்ரம் சக்ஸஸை பார்த்துட்டு. ஏன்னா கமல் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரஜினியோட கலெக்ஷனை மிஞ்சணும், ரஜினி மாதிரி ஒரு பெரிய சூப்பர் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு காலமாக நடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் அது நடக்காமே இருக்கு. இப்போ இந்த விக்ரம் படத்தில் நடந்தோன்னே, சூப்பர் படம் ஆனோன்னே ரஜினிக்கு என்னடா இது, நம்ம தான் பெரிய ஹிட் மாசா படங்கள் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ கமல் படமும் பெரிய கலெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு, விடக்கூடாது இந்த லோகேஷ் அப்படின்னு அவர் விரட்டி பிடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நம்ம விஜய் மறுபடியும் கமிட் பண்ணிட்டாரு. லியோ முடிச்சுட்டு கூலி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 14 படம் வருது. பெரிய எதிர்பார்ப்பு, அதாவது சூப்பராக மாஸாக பண்ணியிருக்கிறாரு ரஜினி, அதாவது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவரை லோகேஷ் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் பேச்சு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, ரஜினி கமல் இவங்க 2 பேரையுமே லோகேஷ் ஹேண்டில் பண்ணிட்டாரு, படம் பண்ணிட்டாரு. விஜய் 2 படம் பண்ணிட்டார் லோகேஷ் விஜய் வச்சு. இப்போ இருக்கிறது அஜித். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் பண்ணிட்டாரு. விஜய் அஜித்தில் அஜித் தான் இப்போ லோகேஷ் பண்ணாமல் இருக்காரு. ஸோ அஜித்தோட லோகேஷ் பண்ணால் அது புது காம்பினேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது அஜித் சும்மா நின்னா நடந்தா ஒரு பஞ்ச் டைலாக் பேசினாலே பெரிய அளவில் கைதட்டி வரவேற்று ரசிக்கிற அளவுக்கு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால அஜித்தை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிச்சயமாக லோகேஷ்க்கு மட்டும் இல்லை, எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்கும். இப்படி நட்சத்திர அந்தஸ்து உள்ள லோகேஷும் அஜித்தும் இணையறாங்கிறது, அவர் படம் பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்றது, ஒரு பெரிய புது தகவல். ஆனால் சூப்பர் தகவல். பெரிய லெவலில் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அஜித்தும் லோகேஷும் சேர்ந்தா அந்த காம்பினேஷனே வேற மாதிரி இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு சட்டிலான ஒரு ஆக்டர், அவரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னது நீங்களும் சொல்லிட்டீங்க. ஒருவேளை 2 பேரும் இணைந்தால் அது எந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும், படமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி சார். அதாவது எந்த இமேஜும் பார்க்க மாட்டார். சும்மா முதல்ல ஒரு காலத்தில் மங்காத்தாலாம் நடிக்கும்போது பார்த்தீங்களா, அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர்லாம் தூக்கிட்டு ஒன்லி சால்ட் அப்படின்னு வந்துட்டார். ஸோ அவர் ஒரு கோட் சூட் போட்டாலோ இல்லை அவருடைய ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவரோட வாக்கு, லுக்கு, ஸ்டைலு, ஒரு ஸ்டைலிஷான ஒரு பர்சனாலிட்டியான ஒரு ஹீரோ அஜித். ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்தும் லோகேஷும்
சேர்ற அந்த படம் வந்து வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. அவரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு இணையான ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோனால நிச்சயமா அவருடைய படம் வந்து லோகேஷ் ஒரு ட்ரேட்மார்க், அதாவது கேங்ஸ்டர் படம் தான் வழக்கமாக பண்ணிட்டு வர்றாரு. ஒரு ட்ரக் மாஃபியா இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அதே ஒரு ஃபார்முலா வந்து லோகேஷை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்தை வந்து அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நிறைய மாற்றங்கள் இப்போ கூலியிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குத்துப்பாட்டெலாம் வைக்கல. அதாவது லோகேஷ் வந்து இப்போ இது தேவை, இந்த ஹீரோக்கு தேவை அப்படின்னும் போது, அந்த படத்துக்கு தேவை, அந்த பிஸ்னஸ்க்கு தேவைன்னும் போது அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பிடிச்சி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ். ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்தோட லோகேஷ் சேரும்போது அது வேற மாதிரியான ஒரு படமாக, ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷை பொறுத்த வரைக்கும் அதாவது இது ஒரு டாப் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு இயக்குனர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்டார்ஸ்க்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன தேவை, விஜய்க்கு என்ன தேவை, கமலுக்கு என்ன தேவை, ரஜினிக்கு என்ன தேவை, அஜித்துக்கு என்ன தேவைன்னு அது பிளான் பண்ணி பண்ணுறாரு. அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லாமே வந்து அந்த படத்தில் வைக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இயக்குனர் இருக்கிற இயக்குனர்களே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இயக்குனர் வந்து லோகேஷ் இருக்காரு. மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து கூலியில் வந்து அமீர் கான் வந்து ஒரு சின்ன கேமியோ, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பண்ணாரு. ரஜினிகாண்டி தான் அந்த படத்தை பண்ணார். ஆனால் லோகேஷ் வந்து அந்த படத்தை எடுக்கிற விதம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், ஆர்டிஸ்ட்டு வேலை வாங்குற விதம், இதெல்லாம் பார்த்துட்டு லோகேஷோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சி அமீர் கானே பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு போன மாதம். அந்த காணொலிகள் பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்காரு. லோகேஷோட நான் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன், அடுத்த ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக பார்த்தீங்கன்னா எப்படியாவது கைதி 2 முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லோகேஷோட லைனப்பே பெரிய லைனப். கைதி 2 முடிக்கிறாரு, கைதி 2 முடிச்சோன்னா அமீர் கான் படம் முடிக்கிறாரு, அமீர் கான் படம் முடிச்சோன்னே நம்ம பேசுகிற அந்த அஜித் லோகேஷ் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இது லைனப் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கும் அடுத்து ஆதி கூட இணைகிறாருன்னா அடுத்து கார் ரேஸ் வேறு இருக்குது. ஒருவேளை இந்த படம் வந்தனா அமைஞ்சனா எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து இம்மீடியட்டாக கூலி முடிஞ்சிருச்சு. கூலி முடிஞ்சதுனால இம்மீடியட்டாக கைதி 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கைதி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால தயாரிப்பாக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. கார்த்தியை வச்சு, லோகேஷை வச்சு ஏற்கனவே பெரிய சக்ஸஸ். அதனுடைய வியாபாரம் அதை முதல்ல நம்ம பேசணும். கூலியோட வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா சன் பிக்சர்ஸ்க்கு வந்து டேபிள் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ கைதியோட வியாபாரமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு வியாபாரம் கைதிக்கே வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு, புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது கைதி வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பு. அதை முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அமீர் கானோட அந்த படம் பண்ணுவார். ஒருவேளை வந்து அஜித் அதுக்கு முன்னாடி, அதாவது அஜித் வந்து இப்போ அடுத்த படம் இம்மீடியட் படம் வந்து ஆதி கூட பண்ணுறாரு. அதுக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கு அடுத்த படமே வந்து எனக்கு பண்ணுங்க லோகேஷ் அப்படின்னு சொன்னால், இல்லை லோகேஷ் வந்து கதை தயாராகிருச்சு அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அமீர் கான் படத்தை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இம்மீடியட்டாக வந்து அஜித் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழ் இயக்குனராக இருக்கிறதுனால அஜித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நடிகர்களில் பெரிய நடிகராக இருக்கிறதுனால அஜித்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நிச்சயமாக அதை உடனே ஆரம்பிப்பார். கூலி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆனதுக்கு காரணம் எந்த அளவுக்கு ரஜினி அவர்கள் காரணமோ அதே ஈக்குவலான ஒரு காரணமும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். ஸோ எந்த தோல்வி படமே கொடுக்காத இயக்குனர். ஜிபி பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரே ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் தான் ஆதிக்கு. அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இப்போ இவர் ஒரு மாஸ் இயக்குனர், இவர் ஒரு மாஸ் ஹீரோ, 2 பேரும் இணையும் போது அந்த படத்துக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், கூலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, அவுட்ஸ்டாண்டிங் காம்பினேஷன். எப்படின்னா ரஜினி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது, பெரிய கிரேஸு, பெரிய மாஸ் இருக்குது. ஸோ லோகேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு இயக்குனர், ஒரு நடிகர். அவர் அந்த நடிகருடைய ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து அந்த மீட்டரில் கொடுக்கக்கூடிய டேலண்ட் லோகேஷ்க்கு இருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அனிருத் வேற ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காம்போ இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் காம்போ. அதாவது ரஜினி, லோகேஷ், அனிருத்துங்கிறது ஒரு ஃப்ரெஷ் காம்போ. ஸோ எப்படி வந்து விக்ரம் படத்தை வந்து கமலுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுத்தாரோ அதே மாதிரி ரஜினிக்கும் நிச்சயமாக வந்து ஒரு சக்ஸஸ் படமாக கொடுக்கணுன்றது, அதில் வந்து லோகேஷ் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு 100% சக்ஸஸ் பண்ணணுங்கிற கன்ஃபார்ம்டாக அந்த வந்து
ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு லோகேஷ் ஒரு கண்டிஷன் போட்டார். சன் பிக்சர்ஸ்க்கும் ரஜினிக்குமே சொன்னார். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நான் படத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்கணும், நான் படமெல்லாம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார். அதுக்கு 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ரஜினியும் ஒத்துக்கிட்டாரு, சன் பிக்சர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நெருக்கடியும் இல்லாமல் என்ன லோகேஷ் எதிர்பார்த்தாரோ அத்தனையுமே வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்டு, அவர் முழு திருப்தியாக அந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14 வந்துச்சுன்னா தேட்டரே அதிரி புதிரியாக வந்து இருக்கும். நிச்சயமாக வந்து அப்படி ஒரு காம்போ. இல்லை சார், அஜித் கூட இணைஞ்சா அந்த காம்போ எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்டேன். அஜித்தோட இணைஞ்சாதான் எப்படி விஜயோட இணைஞ்சு பெரிய மாஸ் காம்போவாக இருந்துச்சோ, கொரோனா காலத்திலே மாஸ்டர் வந்து பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சோ, பெரிய லெவலில் ரசிக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட வந்து விக்ரம் எப்படி ஒரு அதிரிபுதிரியான வெற்றி படமாக இருந்துச்சோ, அதே மாதிரி கூலி வந்து இப்போ எடுத்திருக்காரு, அது வந்து எப்படி வெற்றி படமோ அதே மாதிரி நிச்சயமாக வந்து லோகேஷை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல சார், ஆர்டிஸ்ட்டு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஆர்டிஸ்டோட ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து கொடுக்குறாரு. அந்த அவுட்புட் வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அஜித் எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு எஃபிஷியண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவரும் லோகேஷ் சேரும்போது நிச்சயமாக அதுக்கான மியூசிக் வந்து அனிருத்தா தான் இருக்கும் 90%. ஸோ அந்த காம்போ வந்து வேற மாதிரி இருக்கும். நிச்சயமாக அதுவும் பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும். லோகேஷோடைய கேரியரில் அவர் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மாநகரத்துலேருந்து, கைதியிலேருந்து, விக்ரம்லேருந்து, லியோலேருந்து, இப்போ கூலி, எல்லா படமே பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களாக இருக்கிறதுனால இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் லோகேஷ். அது நிச்சயமாக வெற்றி படமாக ஆக்குவார் அஜித் படத்தை. அந்த பேட்டியிலே லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அஜித் அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திராட்ட அவர் என்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டார், நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைன் சொன்னதாக சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போது சுரேஷ் சந்திராவை தாண்டி அஜித் அவர்கிட்ட போனால் தானே இந்த படம் கன்ஃபார்ம் ஆகும். அது எப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கா சார்? சுரேஷ் சந்திரா வந்து அஜித்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருனாலே அஜித்தோடைய பர்மிஷன் இல்லாமல் கேட்க மாட்டார். சுரேஷ் சந்திரா வந்து அஜித் உடைய ஆரம்ப காலத்துலேருந்து கூட மேனேஜராக இருந்துட்டு இருக்காரு. சுரேஷ் சந்திரா தான் எல்லா படங்களுமே வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ வந்து ஆதிக்கோட ஒரு படம், இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து விடாமுயற்சி ஆகட்டும், எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு டிசைன் பண்ணி அஜித் கொண்டு போகிறதே வந்து சுரேஷ் சந்திரா தான். ஸோ இப்போ வந்து அஜித் வந்து ஃபைனல் டிசிஷன் அத்தாரிட்டியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இது அஜித்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து சுரேஷ் சந்திரா தான் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சுரேஷ் சந்திரா லோகேஷ் ஆல்ரெடி சந்தித்து பேசியிருக்காங்க. நிச்சயமாக வந்து அஜித்துக்கான கதையை வந்து தயார் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லோகேஷுமே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது அஜித்துக்கான ஒரு டெய்லர் மேட் சப்ஜெக்ட் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த கதையை போய் அஜித்திட்ட சொன்னார்னா நிச்சயமாக அஜித்தும் வந்து இணைஞ்சு பணியாற்றுவார். இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து ரஜினி, கமல், விஜய் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணியிருக்காருன்னும் போது அஜித்துக்குமே வந்து லோகேஷோட பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட கேரியரில் வந்து சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய வெற்றி படமாகும். கூடிய சீக்கிரத்தில் வந்து அஜித் லோகேஷ்கான சந்திப்பு இருக்கும். ஆதிக்கு அஜித் தான் அடுத்த படம் அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இடையில ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் அஜித்துக்கு ஒரு கதை சொன்னார், அதுவுமே வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுவுமே இருக்கு இல்லையா லைன் அப்ல. தனுஷ் வந்து அஜித்தை சந்திச்சு ஒரு லைன் சொன்னதாகவும் அந்த லைனை டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மைதான். ஆனால் வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் லைனப்ஸில் வச்சிருக்காரு ஒரு நடிகராக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இப்போ படங்களை இயக்க வேற ஆரம்பிச்சார். இப்போ இட்லி கடையெல்லாம் அவரே தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த காம்போ சேர்றதுக்கு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா 2 பேருமே பிஸி ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ஸோ இவங்க 2 பேருமே ஒத்து போகிற ஒரு நேரம், அதாவது வந்து 2 பேருக்குமே ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதை வந்து அஜித்தை வச்சு பண்ணுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக ஒரு மாசான ஒரு கதையாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் அமைஞ்சு வரும்போது அந்த ப்ராஜெக்டும் நடக்கும். அஜித் லோகேஷ் கனகராஜ் குறித்து பல்வேறு தகவல்களோட பயணம். மிக்க நன்றி சார். நன்றி.